நான் நிறைய வலிகளை தாங்கி இருக்கிறேன். நான் நிறைய வலியை தாங்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I have endured a lot of pain. I have endured a lot of pain. Endure அப்படின்னா தாங்கிறது. ஸோ I have endured அப்படின்னா நான் தாங்கியிருக்கேன் நிறைய பெயின். A lot of pain. I have endured a lot of pain. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என் வீட்டில் கால் எடுத்து வைத்ததும் என்னுடைய கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ என் வீட்டில் காலடி எடுத்து வச்சோன்னே என்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Since the time you have stepped into my house, my bad times have begun. Since the time you have stepped into my house, my bad time have begun. Since the time you have stepped into my house அப்படின்னா நீ எங்கள் வீட்டில் காலடி எடுத்து வச்சதுலேருந்து my bad times என்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. have begun. ஓகேவா? ஸோ since the time you have stepped into my house, my bad times have begun. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வழக்கமாக இப்படி பேச மாட்டான். அவன் வழக்கமாக இப்படி பேச மாட்டான், இன்றைக்கி என்னமோ இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He usually doesn't talk like that. He usually doesn't talk like that. He usually அப்படின்னா வழக்கமாக. ஸோ he usually doesn't talk அப்படின்னா அவன் வழக்கமாக பேச மாட்டான். like that அப்படின்னா அது மாதிரி அவன் வழக்கமாக பேச மாட்டான். He usually doesn't talk like that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதுவரையும் வேறொரு பெண்ணை பார்த்தது கூட இல்லை. நான் இதுவரை வேற பொண்ணை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I have never even looked at another woman. I have never even looked at another woman. I have never even looked அப்படின்னா நான் பார்த்தது கூட இல்லை. at another woman இன்னும் வேற ஒரு பெண்ணை. ஓகேவா? வேற ஒரு பொண்ணை நான் பார்த்தது கூட இல்லை. I have never even looked at another woman. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் என்னிடம் சொல்லி இருக்க முடியும். உன்னால் என்கிட்ட சொல்லி இருந்திருக்க முடியும், ஆனால் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You could have told me. You could have told me. You could have told அப்படின்னா நீ சொல்லியிருக்க முடியும் என்கிட்ட. மீ. ஓகேவா? ஸோ you could have told me. என்கிட்ட உன்னால் சொல்லியிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் என்ன முடியும் என்பதை நான் இப்போது காட்டுகிறேன். என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Now I will show what I can do. Now I will show what I can do. Now I will show அப்படின்னு நான் இப்போ காமிக்கிறேன். என்னது? what I can do. என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் இப்போ காமிக்கிறேன். Now I will show what I can do. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இப்போ நான் வருகிறேன். நீ போயிட்டே நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You go, I'm coming. You go, I'm coming. You go அப்படின்னா நீ போ. I'm coming அப்படின்னா நான் வரேன். நீ போ, நான் வரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன எழுதி இருக்கிறது என்று என்னிடம் சொல். இதில் என்ன எழுதியிருக்குன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me what's written in this. Tell me what's written in this. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. என்னது? what's written என்ன எழுதியிருக்குன்னு. in this நான் இதில் என்ன எழுதியிருக்குன்னு என்கிட்ட சொல்லு. Tell me what's written in this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். You don't know what a big mistake you all are doing. You don't know what a big mistake you all are doing. You don't know அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. என்னது? what a big mistake. எவ்வளோ பெரிய தப்பு you all are doing நீங்களாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. You don't know what a big mistake you all are doing. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் இதை செய்யக்கூடாது. நீ ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் அவங்கள செய்ய சொல்கிற, நீ ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Why don't you do it? Why don't you do it? Why don't you do it அப்படின்னா நீ ஏன் இதை செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது வந்து விட்டேன், இனி எல்லாம் சரியாகிவிடும். நான் தான் இப்போ வந்துட்டேன்ல, இனிமேல் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Now that I have arrived, everything will be all right. Now that I have arrived, everything will be all right. Now that I have arrived அப்படின்னா நான் தான் வந்துட்டேன்ல, நான் வந்துட்டேன்,
எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட், எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சிரி, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சிரிச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். laugh as much as you want. laugh as much as you want. laugh அப்படின்னா சரி, as much as you want அப்படின்னா உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஓகேவா? laugh as much as you want. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ பொறாமைப்படுகிறாய், நீ பொறாமைப்படுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். யூ ஆர் ஜெலஸ். யூ ஆர் ஜெலஸ். யூ ஆர் ஜெலஸ் அப்படின்னா நீ பொறாமைப்படுற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எதுவும் பிரச்சனையா, இதனால உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். do you have any problem. do you have any problem. உனக்கு எதுவும் பிரச்சனையா, ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை. ஓகேவா? ஸோ do you have any problem அப்படின்னா உனக்கு எதுவும் பிரச்சனையா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சகித்து கொள்வதற்கும் ஒரு அளவு இருக்கிறது, சகிச்சுட்டு போகிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது, பொறுத்துட்டு போகிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். there is a limit to tolerance. there is a limit to tolerance. there is a limit அப்படின்னா அளவு இருக்குது, ஒரு அளவு இருக்குது. எதுக்கு? to tolerance, சகிச்சுட்டு போகிறதுக்கு, பொறுத்துட்டு போகிறதுக்கு. ஓகேவா? உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரி, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு மேல் செலவு பண்ண என்னிடம் பணம் இல்லை, இதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I don't have any more money to spend. I don't have any more money to spend. I don't have ஏன்னா என்கிட்ட இல்லை, என்னது? any more money, இதுக்கு மேலே பணம், எதுக்கு? செலவு பண்ணுறதுக்கு, to spend. ஓகேவா? ஸோ I have any more money to spend. நெக்ஸ்ட் ஒன், நான் எதுவும் தவறாக செய்யவில்லை, நான் எதுவும் தப்பாக பண்ணலையே, நான் எதுவும் தப்பாக பண்ணல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I didn't do anything wrong. I didn't do anything wrong. I didn't do அப்படின்னா நான் எதுவும் பண்ணலை, anything wrong எதுவும் தப்பாக நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை போக விடு, அவள் எனக்காக காத்திருக்கிறாள், என்னை போவிடு, எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். let me go, she is waiting for me. let me go, she is waiting for me. let me go அப்படின்னா என்னை போக விடு, she is waiting for me எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, காத்திருக்கிறா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும், நான் இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வாட் ஷுட் ஐ டூ நவ். வாட் ஷுட் ஐ டூ நவ், நான் இப்போ என்ன பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்தி விட்டாய், நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்திட்ட, நீ என்னை நிறைய அசிங்கப்படுத்தியிருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஹாவ் ஹுமிலியேட்டட் மீ அ லாட். யூ ஹாவ் ஹுமிலியேட்டட் மீ a lot. humiliate அப்படின்னா அசிங்கப்படுத்துறது. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் ஹுமிலியேட்டட் அப்படின்னா நீ அசிங்கப்படுத்தியிருக்க, யாரை? என்ன? மீ. a lot அப்படின்னா நிறைய, நீ என்ன நிறைய அசிங்கப்படுத்தியிருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை நினைத்து கவலையாக இருந்தேன், நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ வாஸ் ஸோ worried about you. ஐ வாஸ் ஸோ worried about you. ஸோ ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன், எப்படி? ஸோ worried ரொம்ப கவலையா, உன்னை நினச்சி, உன்னை பற்றி, அபவுட் யூ, நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன். ஐ வாஸ் ஸோ worried about you. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யார் இப்போது ஜெயிக்கிறாய் என்று பார்ப்போம், இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். லெட்ஸ் see who wins now. லெட்ஸ் see who wins now. லெட்ஸ் see அப்படின்னா பார்ப்போம், who wins யார் ஜெயிக்கிறாங்கன்னு, now இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். லெட்ஸ் see who wins now. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி நீ புரிந்து கொள்ள மாட்டாய், இப்போ எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது மாதிரி நீ புரிஞ்சிக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ won't understand like this. you won't understand like this. you won't understand அப்படின்னா you will not understand, நீ புரிஞ்சுக்க மாட்ட. like this இது மாதிரி நீ புரிஞ்சுக்க மாட்ட. you will not understand like this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை, உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் நோ ஆன்சர் டு யுவர் கொஷின். ஐ ஹாவ் நோ ஆன்சர் டு யுவர் கொஷின். ஐ ஹாவ் நோ ஆன்சர் அப்படின்னா என்கிட்ட பதில் இல்லை, டு யுவர் கொஷின் உன்னுடைய கேள்விக்கு, உன்னோட கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ
இதை அப்படியே விடு, நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ இதை அப்படியே விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ லெட் இட் பி, ஐ வில் ஹேண்டில் திஸ். யூ லெட் இட் பி, ஐ வில் ஹேண்டில் திஸ். யூ லெட் இட் பி அப்படின்னா நீ அதை அப்படியே விட்டுரு. ஐ வில் ஹேண்டில் திஸ், நான் இதை பார்த்துக்கிறேன், நான் அதை சமாளிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னை பார்க்க விரும்பியதாக அவள் என்னிடம் கூறினாள். உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதா அவள் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She said that she wanted to meet you. She said that she wanted to meet you. She said, அவ சொன்னா. That she wanted to meet you. உன்னை பார்க்க விரும்பினதாக அவ என்கிட்ட சொன்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. இது மாதிரி நான் முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I've never seen anything like this before. I've never seen anything like this before. I've never seen anything like this. அப்படின்னா நான் இது மாதிரி எதுவுமே பார்த்ததில்ல. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, முன்னாடி இது மாதிரி நான் எதுவும் பார்த்ததில்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்று வரையும் இது குறைவாக தான் இருந்தது, இப்போது இது அதிகமாக இருக்கிறது. நேற்று வரையும் கம்மியாக இருந்துச்சு, இன்னைக்கு அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It was only low until yesterday. Now it's high. It was only low until yesterday. Now it's high. It was only low. இது கம்மியாக தான் இருந்துச்சு. Until yesterday, நேற்று வரைக்கும். Now, இப்போ it's high. அதிகமாக இருக்குது. நேற்று வரை கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் நன்றாக இல்லை என்று சொல்கிறான். அவன் நல்லா இல்லைன்னு சொல்கிறான், அவனுக்கு ஏதோ உடம்புக்கு பண்ணுதுன்னு சொல்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He says that he is not fine. He says that he is not fine. He says, அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? That he is not fine. அவன் நல்லா இல்லைன்னு. He says that he is not fine. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று நான் நினைக்கிறேன். அவளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think she is not married. I think she is not married. I think நான் நினைக்கிறேன். என்னது? That she is not married. அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. I think she is not married. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன். எனக்கு சரியாக தெரியவில்லை, வேறு யாரிடமாவது கேள். எனக்கு சரியாக தெரியல, நீ வேறு யாரையாச்சும் கேள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am not sure. You can ask someone else. I am not sure. You can ask someone else. I am not sure அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல. You can ask, நீ வேற யார், நீ கேட்கலாம். someone else அப்படின்னா வேற யார்ட்டையாவது, நீ வேற யார்ட்டையாவது கேட்கலாம். I am not sure. You can ask someone else. ஓகேவா? அவள் உன்னை சந்திக்க விரும்புகிறாள். அவள் உன்னை சந்திக்கணும்னு விரும்புகிறா, அவள் உன்னை பார்க்கணுன்னு விரும்புகிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மழை பெய்வது நின்றால் நன்றாக இருக்கும். ஸோ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்க, இப்போ மழை பெய்யுது, ஐயோ மழை பெய்யுறது நின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் த ரெயின் வுட் ஸ்டாப். ஐ விஷ் த ரெயின் வுட் ஸ்டாப். ஸோ இது மாதிரி இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லணுன்னா ஃபஸ்ட் எப்பயுமே ஐ விஷ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உள்ளது மாறும். ஸோ எப்படியா இருந்தாலும் இப்போ நடந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணுனாலே ஃபஸ்ட்டு ஐ விஷ் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐ விஷ் த ரெயின் வுட் ஸ்டாப். ஸோ மழை நின்னா நல்லாயிருக்கும். ஐ விஷ் த ரெயின் வுட் ஸ்டாப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். கிளைமேட் மாறினால் நன்றாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப வெயில், செம்மையாக வெயில் அடிக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ டக்குன்னு கிளைமேட் மாறி அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wish the climate would change. I wish the climate would change. I wish அப்படின்னா நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிம்போம் இல்லையா? ஸோ அதான் மீனிங். I wish the climate would change. climate மாறினா, சேஞ்ச்னா மாறுறது, நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ பஸ்ஸை மிஸ் பண்ணாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயும் கிளம்பிட்டு இருக்கீங்க வேகமாக, நீ பஸ்ஸை மிஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wish you would not miss the bus. I wish you would not miss the bus. I wish அப்படின்னா நல்லாயிருக்கும். என்னது? you would not miss, நீ மிஸ் பண்ணாமல் இருந்தா எதை? பஸ்ஸை. you would not miss the bus. I wish
யூ வுட் நாட் மிஸ் த பஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் புகைப்பிடிப்பதை நிறுத்தினால் நன்றாக இருக்கும். அவன் வந்து ஸ்மோக் பண்ணுறான்ல, அதை விட்டுட்டானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஹீ வுட் கிவ் அப் ஸ்மோக்கிங். ஐ விஷ் ஹீ வுட் கிவ் அப் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைப்பிடிக்கிறது, கிவ் அப் அப்படின்னா விட்டுறது, கை விட்டுறது. ஓகேவா? ஸோ ஐ விஷ் ஹீ வுட் கிவ் அப் ஸ்மோக்கிங் அப்படின்னா அவன் புகைப்பிடிக்கிறத நிறுத்திட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், குழந்தை அழுவதை நிறுத்திவிட்டால் நன்றாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குழந்தைய அழைச்சிட்டு எங்கேயோ போகிறீங்க, ஸோ அதை அழுதுகிட்டே இருக்குது, ஐயோ குழந்தை அழுவுறதை நிறுத்திட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் த பேபி வுட் ஸ்டாப் க்ரையிங். ஐ விஷ் த பேபி வுட் ஸ்டாப் க்ரையிங். ஸோ பேபி க்ரையிங் அப்படின்னா குழந்தை அழுவுறது. ஓகேவா? ஸ்டாப் க்ரையிங் அப்படின்னா அழுவுறதை நிறுத்துறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவளுடைய முகவரி தெரிந்தால் நன்றாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கவலையாக இருக்குது, ஏதோ ஒரு நிறைவேறாத ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ முகவரி வந்து ஒருத்தவங்களோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரியல, சரி அவங்க அட்ரஸ் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ நியூ ஹர் அட்ரஸ். ஐ விஷ் ஐ நியூ ஹர் அட்ரஸ். ஐ விஷ் ஐ நியூ ஹர் அட்ரஸ் அப்படின்னா எனக்கு அவளோட முகவரி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த அவளோட அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இன்னும் உயரமாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நிறைவேறாத ஆசை, இதெல்லாம் நம்ம ஒரு ஆசைப்படுறோம், ஆனால் அதெல்லாம் நடக்கலை, நம்மளுக்கு ஒரு கவலை, அதனால ஒரு கவலை. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ வர் டாலர். ஐ விஷ் ஐ வர் டாலர். நான் உயரமாக இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஐ விஷ் ஐ வர் டாலர். ஓகேவா? ஸோ அது நடக்க வாய்ப்பு இல்லை, முன்னாடி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் பணக்காரனாக இருந்தால் நன்றாக இருக்கும். நான் பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயம் இருக்கீங்க, இதை வந்து மாற்ற முடியாது, ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிறத நான் ஏற்கனவே பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இதில் வந்து உங்களுக்கு ஒரு கவலை, ஒரு நிறைவேறாத ஆசை, ஸோ அதை பற்றி சொல்கிறோம். இப்போ உள்ள கவலை, இப்போ நிறைவேறாத ஆசை, அதை பற்றி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐ விஷ் ஐ வர் ரிச். ஐ விஷ் ஐ வர் ரிச். நான் பணக்காரனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சென்னையில் இருந்தால் நன்றாக இருக்கும். நான் சென்னையில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் இங்கே இருக்கேன், அதனால எனக்கு வந்து நிறையா வேலைக்கெலாம் போக முடியல, நான் அதே சென்னையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ லிவ்ட் இன் சென்னை. ஐ விஷ் ஐ லிவ்ட் இன் சென்னை. ஸோ நான் சென்னையில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவலை, ஒரு நிறைவேறாத ஆசை, அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கவலைலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவே முன்னாடி கடந்த காலத்தில் பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கவலை இருந்திருக்கு, ஸோ அது நிறைவேறாமல் இருந்திருக்கு, கவலையாக இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லணும்னா, நான் கஷ்டப்பட்டு படித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ நான் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் நான் படிக்காமல் விட்டுட்டேன், அது எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்ட். ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்ட். ஸோ ஐ ஹேட் ஸ்டடீட் அப்படின்னு நான் படிச்சிருந்தா. ஸோ முன்னாடி இது வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த கவலை, நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனால் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டடீட் ஹார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் இது நிறையா சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் சிக். I wish I hadn't eaten so many ice creams. I feel sick. I wish I hadn't eaten so many ice creams. I feel sick அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை. I wish I hadn't eaten அப்படின்னா நான் சாப்பிடாம இருந்திருந்தால். ஓகேவா? நிறைய ஐஸ்கிரீம், so many ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவருடைய தொலைபேசி எண் தெரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு அவனோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், தெரியல, அதனால என்னால் அவனை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஐ ஹேட் நோன் ஹிஸ் ஃபோன் நம்பர். ஐ விஷ் ஐ ஹேட் நோன் ஹிஸ் ஃபோன் நம்பர். ஸோ ஐ ஹேட் நோன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அவனுடைய ஃபோன் நம்பர், ஹிஸ் ஃபோன் நம்பர். ஓகேவா? ஸோ அவனோட ஃபோன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் கோவிலுக்கு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவன் கோயிலுக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவன் வராமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ விஷ் ஹி ஹேட் கம் டு த டெம்பிள். அவன் என்னை திட்டினால் நன்றாக இருக்கும்.
ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவன் என்னை திட்டுனா நல்லாயிருக்கும், ஆனால் அவன் திட்டலை, அதனால் அவன் என்னை திட்டுனா எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ யாருக்காவது நன்றி சொல்ல விரும்பினால் அவனுக்கு சொல். நீ யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லு, அவன் தான் இதை பண்ணான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you want to thank anyone, then thank him. If you want to thank anyone, then thank him. If you want to thank anyone அப்படின்னா நீ யாருக்காவது நன்றி சொல்லணும்னா then thank him அப்படின்னா அவனுக்கு சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாள் முழுக்க கரண்ட் இருக்காது, நாள் ஃபுல்லாக கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். There will be no electricity for the whole day. There will be no electricity for the whole day. There will be no electricity அப்படின்னா கரண்ட் இருக்காது. for the whole day அப்படின்னா நாள் முழுக்க கரண்ட் இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. what do you want, what do you want அப்படின்னா உனக்கு என்ன வேணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் உன்னை மாதிரியே இருக்கிறாள், அவள் உன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. she looks like you, she looks like you அவள் உன்ன மாதிரி இருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். தயவு செய்து பொறுமையாக பேசு, தயவு செஞ்சு பொறுமையாக பேசு, கத்தாத, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி, ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி, ப்ளீஸ் அப்படின்னா தயவு செஞ்சு, ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னா பொறுமையாக பேசு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். போக வேண்டிய அவசியம் இல்லை, போகணுன்னா அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? there is no need to go, there is no need to go போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் என் வீட்டில் இருப்பேன், நான் என் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாளைக்கு எங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாளைக்கு நான் என் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be in my house, I will be in my house, I will be in my house அப்படின்னா நான் என் வீட்டில் இருப்பேன் நான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உள்ளே வரலாமா, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். மே ஐ கம் இன், மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் நின்று கொண்டிருக்கிறாய், ஏன் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why are you standing, why are you standing, standing அப்படின்னா நின்றுட்டுருக்குது. ஸோ why are you standing அப்படின்னா ஏன் நின்றுட்டுருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது ஒன்று சொல்லலாமா, நான் இப்போ ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். மே ஐ சே சம்திங் நவ், மே ஐ சே சம்திங் நவ், நான் இப்போ ஒன்று சொல்லலாமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்று விடுமுறை, இன்னைக்கு எனக்கு லீவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டுடே இஸ் ஹாலிடே, டுடே இஸ் ஹாலிடே, ஹாலிடே அப்படின்னா விடுமுறை. ஓகேவா? ஸோ டுடே இஸ் ஹாலிடே, இன்னைக்கு லீவு, இன்னைக்கு விடுமுறை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஃபோன் அடித்து கொண்டிருக்கிறது, ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். the phone is ringing, the phone is ringing, ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை கோபப்படுத்தாதே, என்னை கோபப்படுத்தாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். don't make me angry, don't make me angry, don't make me angry அப்படின்னா என்னை கோபப்படுத்தாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை, உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't expect it from you, I didn't expect it from you, நான் உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கேருந்து வந்திருக்கிறாய், நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? where have you come from, where have you come from, நீ எங்கேருந்து வந்திருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். பீதி அடையாதே, பீதி அடையாத, நான் சொல்கிறத கேளு, பீதி ஆகாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பேனிக், டோன்ட் பேனிக், பேனிக் அப்படின்னா பீதி அடைகிறது. ஓகேவா? ஸோ டோன்ட் பேனிக் அப்படின்னா பீதி அடையாத. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவசரமாக போய் கொண்டிருக்கிறேன், நான் அவசரமாக இப்போ போயிட்டுருக்கேன், நான் அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
ஐம் இன் அ ஹரி. ஐம் இன் அ ஹரி. நான் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன், அவசரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐம் இன் அ ஹரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொன்னாய். நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். அவன் நல்லா தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் நல்லா தூங்கிட்டான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was asleep. He was asleep. அவன் நல்லா தூங்கிட்டான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா he is asleep. அவன் நல்லா தூங்கிட்டான் முன்னாடி. He was asleep. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am proud of you. I am proud of you. நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். ப்ரௌட் அப்படின்னா பெருமை. உன்னை நினச்சி பெருமைப்படுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். லூசுத்தனமாக பேசாதே. லூசுத்தனமாக ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் டாக் நான்சென்ஸ். டோன்ட் டாக் நான்சென்ஸ். லூசு மாதிரி பேசாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் இன் இட்? வாட் ஸோ ஸ்பெஷல் இன் இட்? இதில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது? இதில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னிடம் எந்த பணமும் இல்லை. என்கிட்ட எந்த பணமுமே இல்லை. என்கிட்ட பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி. நீ எப்படி அதை சொன்னாய்? நீ எப்படி அதை சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.